இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோ ஒரு மனதாய் கூடி தொழுவோ புகழ் பலியா. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அகிலத்தின் முதல் படைப்பு ஒளி, அனைத்து உயிர்களையும் உய்விப்பது ஒளி, இறைமையின் அடையாளம் ஒளி, அறிவின் அடையாளமும் ஒளி. இவ்வொளியை ஆசிரியராக பெற்றுத்தரும் அருட்தந்தை அவர்களை இத்திருப்பலிக்கு வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்து அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவா உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசி தர வந்த குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவா உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசி பெற வந்த இறை குலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம்.
இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போ. சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோ, இறையரசை அமைப்போ. மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. அகம் மலர்ந்து முகம் கழித்து கருணையால் காவியம் படைக்கும் கனி உள்ளவரே, அண்ட சராசரத்தின் கமலமாய் வாடா இறையருளால் தன்னை அலங்கரித்து கொண்ட அமலத்தாயே, நின் திருவடிகளில் பணிகின்றோம். மங்கா ஒளி கொண்டு நம்பிக்கை வாழ்வாக்கிய உம் பணி கண்டு வியக்கிறோம். ஐம்பூதங்கள் ஒன்றிணைந்து 4 திசைகளிலும் மூவொரு கடவுளையும் இரு வாழ்வியல் தத்துவங்களோடு ஒன்றிணைத்து வளர்த்த உம் அருள் கண்டு அகமகிழ்கிறோம். இன்று திரு அவையானது அன்னை மரியால் பாவம் ஏதும் இல்லாமல் பிறந்தவர் என்ற விசுவாச உண்மையை அறிவித்திட்ட நாளை சிறப்பித்து மகிழ்கின்றது. 10ஆம் பத்திநாதர் அன்னை அமலி அமல உற்பவி என்ற உண்மையை உலகுக்கு எடுத்துரைத்தார். இந்த விசுவாச உண்மையை வாழ்வாக்கி அன்னை அமலியின் அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாள் இரட்டிப்பான மகிழ்ச்சியினால் எம் சபையின் திருநாள். தேவை புதிய கண்டுபிடிப்பின் ஆசானாகிறது, இல்லாமை உழைப்பின் உந்து சக்தியாகிறது, வேதனை நம்பிக்கையின் வாசல்களை திறக்கிறது. உண்ண உணவின்றி பஞ்சத்தின் பிடியில் காலரா நோயினால் பாதிக்கப்பட்ட வேதனை நிறைந்த மக்களின் மத்தியில் நம்பிக்கையின் விடியலாய் பஞ்ச மண்ணில் எம் தோன்றியது எம் அமலவை. பெயாத்தஸ் என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட எம் மூத்த சகோதரிகளுக்கு ஆன்மீகத்தின் தந்தையாய், எளிமையின் சான்றாய், பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் பணிவு மாறாமல் வாழ்ந்தவர் அகுஸ்தின் பரேரா அவர்கள். அவர்கள் தந்திட்ட விசுவாசம், எளிமை எம் சபைக்கு என்றும் ஒளி தரக்கூடிய எண்ணெய் போன்று இருக்கிறது. அதை நினைவு கூறும் விதமாக இப்பொழுது எண்ணெய் ஊற்றப்படுகிறது. கொடுத்த பயிற்சியை தனதாக்கி பரமனில் மகிழ்ந்து பாசத்தில் திளைத்து பாரினில் பணியாற்ற தன்னை திரியாய் அர்ப்பணித்தவர்கள் எமூத்த அன்னையர்கள். அவர்களின் எளிமை எங்கள் வலிமை, அவர்களின் அன்பு எங்கள் ஆற்றல். எளியோர்க்கு நற்செய்தி அறிவிக்கும் அவர்களின் பண்பு எங்கள் இலக்கு. இத்தனிமரத்தோடு தனியா விசுவாச தாகத்தோடு பல இடங்களிலும் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் எம் சகோதரிகள். அவர்களை நினைவு கூறும் விதமாக இத்திரியானது அமளியின் பாதத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறது. மூவரு கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி எமக்கு ஒளியை எடுத்து இயம்பியவர்கள் எம் சபை நிறுவனர் தந்தையர்கள். அவர்களின் சிந்தனையில் பிறப்பெடுத்து செயல்களில் மிளிர்ந்து ஆலமரமாய் நிற்கும் எம் அமலவையின் அவர்கள் ஒளிப்பிம்பங்கள். காலத்திற்கு ஏற்ப எங்களை உருவாக்கி திட்டமிடலில் திசை மாறாது திறமையுடன் செயல்பட்டவர்கள். அவர்களின் ஒளி ஆண்டவன் இயேசுவின் பிரசன்னத்தை எங்களுக்கு எடுத்துரைத்து நாங்கள் தெளிவோடு பயணிக்க உதவியது. இந்நாளில் அவர்களை நினைவு கூறும் விதமாக அருட்தந்தை அவர்கள் ஒளி ஏற்றுவார்கள். சொன்னால்
இவ்வொளியின் பிம்பங்களாக நாங்களும் வாழ்வோம் என்று அமல சபையின் அன்பு சகோதரிகளாக, அமலவை தோழர்களாக, மாதா சபை உறுப்பினர்களாக இருக்கும் அனைவரும் அன்னை அமளியின் ஒளியை பெற்று அவர் பாதத்தில் அர்ப்பணித்து தொடரும் பயணம் புனிதமாய் அமைய அருள் வேண்டி ஜெபிப்போம். மேலும் 750க்கு மேற்பட்ட சகோதரிகளை கொண்டு நல்முறையில் இயங்கும் எம் சபையானது இன்னும் காலத்துக்கு ஏற்ற முறையில் தங்களுடைய பணிகளில் சிறந்து வாழ எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று அகில உலக திரு அவையானது அன்னை கன்னி மரியாளுடைய அமல உற்பவ பெருநாளை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் பாவ மாசு அணுகாமல் இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற ஒரு விழாதான் அமல உற்பவ பெருவிழா. இன்றைய நாளில் நமது பங்கிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக நமது வளர்ச்சியிலே, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக பள்ளி கூடத்தை நிறுவி அவர்களுடைய வளர்ச்சியிலே கடந்த 100 ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் அமல அன்னை அருட்சகோதரிகள் இதுவரை நமது பங்குக்கு வந்து நமக்காக உழைத்து பலர் சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த மரியாளுடைய பாதுகாவலியாக கொண்டு இந்த அமல அன்னை சபை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த அமலோற்ப அன்னையை பாதுகாவலியாக கொண்டிருக்கிற நம் சகோதரிகள் நமது பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் நமது குழந்தைகளுடைய ஆன்மீகத்திற்கும் கடந்த 100 ஆண்டுகளாக வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். பலரை உருவாக்கியிருக்கிறார்கள். பலரை ஆசிரியராக, மிகச்சிறந்த மனிதர்களாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நமது ஊரிலே பெண்கள் சிறந்திருப்பதற்கு நமக்கு அஸ்திவாரம், அடித்தளமாக இருந்தது இந்த பள்ளிக்கூடம். ஆகவே பள்ளி பணியை சிறப்பாக செய்து நமது பிள்ளைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிற அமல அன்னை அருட்சகோதரிகளுக்கும், இதற்கு முன்னால் நமது பங்கிலே உழைத்து கடந்து சென்றிருக்கிற அருட்சகோதரிகளுக்கும் அன்னையினுடைய பெருவிழாவிலே நாம் எல்லோரும் கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இன்றைய நாளில் இந்த அமல அன்னை சபையை உருவாக்கிய அகஸ்தின் பிரைரா மற்றும் அவர்களோடு உடன் உழைப்பாளிகள், நமது பங்கிலும் உழைத்து மரித்தவர்களுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் பெற அவர்களுக்காகவும் ஜெபிப்போம்.
அமல அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நாமும் பல பேர் அமலோற்பவ மாதா பேர் நமக்கு இருக்கும். அமலின், அமலா என்று சொல்லக்கூடிய வார்த்தை, நிர்மலா என்கிற அந்த வார்த்தையெல்லாம் அமல அன்னைக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகள். ஆகவே அன்னையினுடைய பெயரை வைத்திருக்கின்றவர்களுக்காகவும் இன்று இந்த சபை அருட்சகோதரிகளோடு இணைந்து அமலவை தோழர்கள் நற்செய்தி பணியிலும் ஆன்மீக பணியிலும் அவர்களோடு இணைந்து உழைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமலவை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கரம் தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். அன்னை மரியாள் தமிழகத்தினுடைய குலவிளக்காக இருக்கிறார். அன்னை அவள் காட்சி தந்த வேளாங்கண்ணி இன்று நமது அன்னையை உயர்த்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற பொழுது, அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவலமாய் சாவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவலமாய் சாவ மாட்டார்கள். இது மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். ஆகவே மரியாள் இல்லாத இடத்திலே அவருடைய மகன் இயேசு இருக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்திலே அன்னை மரியாள் இருக்காமல் இருக்க முடியாது. இந்த இரண்டு பேரும் தான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியவர்கள். ஆகவே அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லி இந்த கல்வாரி திருப்பலியிலை ஜெபிப்போம். இந்த மாலை பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றவர்கள் இன்று சபை பெருவிழாவை சிறப்பிக்கும் புனித அமலோற்பவ மாதா சபை சகோதரிகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் இறந்த சகோதரிகளுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் பெற ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறும் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர், அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது.
ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் விந்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 வரை.
சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் நமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெரியர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு
இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை எடுத்து சொல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அருள்மலை பொழிந்து ஆசீர்வதிக்கும் தந்தையே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், திருநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் தேவைகளுக்கேற்ப அருள்பணி திட்டங்கள் தீட்டிடவும் உமது நிதி இரக்கத்தின் ஆட்சியினை உலகில் கட்டியெழுப்பிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் மறந்தாலும் மறவாத விண்ணக தந்தையே, அன்னை மரியாளின் அமல உற்பவி நாம விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடும் இந்நன்னாளில் அன்னையின் நாமத்தை தாங்கியுள்ள அமலோற்பவ மாதா சபை அருட்சகோதரிகள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து அவர்கள் அனைவரும் மென்மேலும் சிறப்பாக சேவை செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, அமல அன்னையின் பாதுகாவலில் வாழும் அமல தோழர்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். அமலவை தோழர்கள் அனைவரும் அன்னையின் அடிச்சுவட்டை பின்பற்றி அன்னையை போன்று பிற அன்பு செயல்களினால் சீடத்துவ வாழ்க்கையை கடைபிடித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலம் கடந்த கருணை கடலை எம் இறைவா, எம் ஊரில் மழையில்லாமல் கஷ்டப்படும் எங்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி அருளும். எங்களுக்கு போதிய மழையை கொடுத்து விவசாயம் செழிக்கவும், குடிநீர் பிரச்சனையை போக்கிடவும், நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்டிட விரும்பும் தந்தையே, இன்றைய சூழ்நிலையில் சென்னையில் மழையினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் மக்களை நீ கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை போக்கிட அரசியல் தலைவர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் மக்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் துயரினை போக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே எம் இறைவா, எம் ஊரில் நோயினால் கஷ்டப்பட்டு வருந்தும் நோயாளிகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை வழங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம். ஒரு சில மணித்துளிகள். மரியாள் நம் குடும்பத்திற்கு தாயாக இருக்கிறவள், திருச்சபையின் தாய். ஒரு தாய்க்குரிய உள்ளத்தோடு நமது பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கருவி அன்னை மரியாள். அவர் வழியாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரை, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாளை இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக தந்து தன் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் கருவியாக நீர் வைத்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். அந்த அன்னையின் வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வழிநடக்க, அந்த அன்னையை பின்பற்றி அந்த அன்னை கொண்டிருந்த நம்பிக்கையைப் போல எங்கள் நம்பிக்கையும் நிலையானதாக இருக்க அருள்தாரும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில்
ஜோதியில் நிறைவு கொள்வே, வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினீர் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாளின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பழிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீ. உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உன் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீ. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உன் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கு மேலாக அக்கன்னியை உன் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீ. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக.
இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த தாய் கன்னி மரியாளுடைய அமல உற்பவத்தை கொண்டாடி பாவ மாசு அணுகாத தாயாக இருந்தது போல அவருடைய பரிந்துரையால் நாங்களும் எங்களுடைய பாவ மாசுகளிலிருந்து நாங்களும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்களை இந்த நாளிலே அழைத்திருக்கிறேன், அபிஷேகம் செய்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று தங்களது சபையின் பாதுகாவலின் விழாவை கொண்டாடும் அமல அன்னை அருட்சகோதரிகள் மற்றும் அமளவை தோழர்களையும் அன்னை மரியாளுடைய அமல உற்பவத்தின் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா, இறைவா, வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே.
ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக திரு அவையோடு இருந்து அன்னை மரியாளின் அமல உற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். நமது ஊரிலே அன்னை மரியாளுடைய சிறப்பை கொண்டாடுவதில் இன்னும் ஒரு முக்கியமான பங்கு அமலவை அருட்சகோதரிகளுக்கு இருக்கிறது. நமது ஊரிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கூடத்தை நிறுவி இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்களுக்கும் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் நமது வாழ்க்கையிலே நமது வாழ்க்கையினுடைய முடிவுகளை நிர்ணயிக்கும் அடையாளங்கள் பள்ளிக்கூடம். ஆகவே இந்த ஆரம்பகால கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து நமது பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமலவை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிற இந்த நேரம், முதலில் அமலவை அருட்சகோதரிகளாக இருந்து கல்வி பணியையும் நமது பங்கு பணியையும் நம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா ஆன்மீக பணிகளையும் செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு பங்கு மக்கள் என்ற முறையிலே நாம் அனைவரும் இணைந்து கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நமது நன்றியின் அடையாளமாக இப்பொழுது அருட்சகோதரிகள் 3 பேருக்கும் பொன்னாடை பொருத்தப்படும். 3 பேரும் மேடை பீடத்துக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமல அன்னை சபையோடு இணைந்து இந்த தற்காலத்திலே பணியாற்றுவதற்கு புதிய ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு பெயர் அமலவை தோழர்கள். ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். இது ஒரு வகையான வாழ்க்கை முறை என்று சொல்லலாம். இந்த அமலவை அருட்சகோதரிகளுடைய ஆன்மீக பணியிலே பங்கு பெற்று அவர்களோடு இணைந்து திருச்சபை பணியை செய்வது தான் இந்த அமலவை தோழர்களுடைய நோக்கம். ஆகவே அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியானவருடைய ஆற்றல் உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. மது அரசு வருக.